நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அதிமுக நீங்கள் சொல்லுவாங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே திமுக விஎஸ் தாவேக்காங்கிறதோட தமிழ்நாட்டினுடைய அரசியல் சுருங்கிறது. கண்டிப்பாக சுருங்கிடும். அதிமுகன்ற கட்சி 10 ஆண்டுகள் தொடர்ந்து 2வது 5 ஆண்டு அதிகாரம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை கணிசமான அளவு இழக்கும். 72ல கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் 77ல சிஎம் ஆகிறார். 10 ஆண்டுகள் இருக்கார். அதன் பிறகு 91ல ஜெயலலிதா வந்த பிறகு எவ்ரி 5 இயர்ஸ் அவங்க பவருக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க தொடர்ந்து 2வது 5 ஆண்டு அதிகாரம் இல்லாமல் இருந்ததுல திமுக இருந்திருக்கு. 19 பார்லிமெண்ட் அடி, 21 அசம்பிளி அடி, 24 பார்லிமெண்ட் அடி, 26 அடி. அதுல 24 பார்லிமெண்ட் சைபர். இந்த முறை 66 46 ஆனது மட்டும் இல்ல. இன்ட்ரெஸ்டிங்கா பாருங்க, 101 தொகுதி டெபாசிட் போயிருக்கு அதிமுக. வேற விஜய் கட்சி 233லயும் டெபாசிட் வாங்கியிருக்கு. அப்போ புது பிளேயர் எமர்ஜ் ஆயிட்டான். தாவேக்காவை ஆதரிச்சால் தமிழக அரசியல் திமுக தாவேக்கா என்று மாறி போகும், அதிமுக காணாமல் போகுன்றீங்க. ஒருவேளை அப்படி வேணா நாங்க தனிச்சுதான் நிற்போம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிடும். 6 மாசத்துலயோ 9 மாசத்துலயோ கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகி எலெக்ஷனுக்கு போனீங்கன்னா இப்ப இருக்க 46 கூட அதிமுகவுக்கு வராது. தாவேக்கா ஆதரிக்கிறத தவிர அதிமுகவுக்கும் வேற வழி இல்லை. அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, விஜய்க்கு அதிமுக முக்கியம், ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லுவேன், விஜய்க்கு அதிமுக எந்த அளவு முக்கியமோ அதை விட அதிகமா அதிமுகவுக்கு விஜய் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய நெருக்கடி அடி யாருக்கு விழுந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுக விழுந்திருக்கு. இந்த முறை அவர் எப்படி எடப்பாடியால கட்சியை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரியல. ஏடிஎம்கே தாவேக்காவை ஆதரிக்கலன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இருக்காது. எலெக்ஷன்ஸ் தான் ஒரே ஆப்ஷன். காங்கிரஸ் 2 இடதுசாரி விசிகாவை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுன்றது விஜய்க்கு மிக 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 பெரிய சவால். ஏன்னா இவங்க நாளும் பொழுது இம்சை கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப அதிகமாக தத்துவம் சித்தாந்தம்லாம் பேசுவாங்க. ஸ்டாலின் கிட்ட பம்முனவங்க விஜய் கிட்ட ரொம்ப ஆடுவாங்க. இந்த அசம்பிளியில் இந்த நம்பர்ஸில் எந்த கட்சியாவது ஆட்சி அமைக்க முடியும்னா அது தாவேக்கா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைக்க முடியாது. நம்பர்ஸ் கிடையாது அவங்களுக்கு. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். பைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசர் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த கேள்விகளை முன்வைக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக நீங்கள் சொல்லுவாங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே திமுக விஎஸ் தாவேக்காங்கிறதோட தமிழ்நாட்டினுடைய அரசியல் சுருங்கிறது. கண்டிப்பாக சுருங்கிடும். நான் அதை ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி. இன்னொரு ஆப்ஷனை பாருங்க. இதை நான் மறுக்கல. யுவர் ரைட். நீங்க இன்னொரு ஆப்ஷனை பாருங்க. அந்த கட்சியோட வரலாறு 72ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்லி 5 வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இந்த 5 வருஷம்ன்றது உங்களுக்கு எப்படி இயற்கையாகவே வந்திருக்குன்னு நான் சொல்றேன். 72ல கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் 77ல சிஎம் ஆகிறார். 10 ஆண்டுகள் இருக்கார். 87ல அவர் இறந்த பிறகு 1 ஆண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி. அதன் பிறகு திமுக 2 ஆண்டுகள் இருக்கு. அதன் பிறகு 91ல ஜெயலலிதா வந்த பிறகு எவ்ரி 5 இயர்ஸ் அவங்க பவருக்கு வந்துகிட்டே இருக்காங்க. மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து 2வது 5 ஆண்டு அதிகாரம் இல்லாமல் இருந்ததுல திமுக இருந்திருக்கு. 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஒரு 10 ஆண்டுகள் இருந்தாங்க. அதிமுகன்ற கட்சி 10 ஆண்டுகள் தொடர்ந்து 2வது 5 ஆண்டு அதிகாரம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை கணிசமான அளவு இழக்கும். இப்ப ஜெயலலிதா இறந்த பிறகு 16ல இறந்தாங்க. இவங்களுக்கு அதிகாரத்தை கையில கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. 4.5 வருஷம் இவங்க கையில 6 மாசம் இருந்து செத்துட்டாங்க. 4.5 வருஷம் இவங்க கையில அதிகாரத்தை கொடுத்துட்டு போனாங்க. மோடி புண்ணியத்துல அது எப்படியோ வண்டி ஓடிச்சு அவங்களுக்கு. அந்த 4.5 வருஷம் 21 வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு ஓட்டாங்க. 21ல அவங்க 66 சீட் வாங்கி தோக்கும்போது 132ல இருந்து 66 சீட் வரும்போது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்னா இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி, அடுத்த 26ல ஏடிஎம்கே வந்துரும், ரெட்டையில வந்துரும்னு நினைச்சோம். பட் 66 46 சுருங்கி இருக்கு. இது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய 4வது மிகப்பெரிய தோல்வி. 19 பார்லிமெண்ட் அடி, 21 அசம்பிளி அடி, 24 பார்லிமெண்ட் அடி, 26 அடி. அதுல 24 பார்லிமெண்ட் சைபர். இந்த முறை 66 46 ஆனது மட்டும் இல்ல. இன்ட்ரெஸ்டிங்கா பாருங்க, 101 தொகுதி டெபாசிட் போயிருக்கு அதிமுக. வேற விஜய் கட்சி 233லயும் டெபாசிட் வாங்கியிருக்கு. அப்போ புது பிளேயர் எமர்ஜ் ஆயிட்டான். ஆன்டி டிஎம்கேக்கு தான் ரெப்ரசன்டேஷன் முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நீங்க கேட்ட கேள்வி, அதுக்கு வருவோம். ஒருவேளை இவர்களை தாவேக்காவை ஆதரிச்சால் தமிழக அரசியல் திமுக தாவேக்கா என்று மாறி போகும், அதிமுக காணாமல் போகுன்றீங்க. ஆகவே அந்த முடிவு அதிமுக எடுப்பது கடினமானது, அது தற்கொலைக்கு சமமானது என்பது உங்கள் பார்வை. கரெக்டா நான் சொல்றது? 1. 2வது நான் ஒத்துக்கிறேன். இதுல இருக்க முக்கியத்துவத்தை நான் குறைக்கலாம்னா ஆப்ஷன் என்னன்னா, ஒருவேளை அப்படி வேணா நாங்க தனிச்சுதான் நிற்போம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிடும். 6 மாசத்துலயோ 9 மாசத்துலயோ கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகி எலெக்ஷனுக்கு போனீங்கன்னா இப்ப இருக்க 46 கூட அதிமுகவுக்கு வராது. இல்ல விஜய் எப்படியோ ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க.
அதிகாரம் இல்லாமல் இவங்களால இருக்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக வந்து அடுத்த தேர்தல் அது எப்போ நடந்தாலும் 1 ஆண்டு கழித்தோ 5 ஆண்டு கழித்தோ வரும்போது அதிமுக தன்னுடைய மொத்தமாக தன்னுடைய ஆதரவை வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை இன்னும் மோசமாக இழந்து நிற்கும். அப்போ சர்வைவலுக்கு வந்து தாவேகா ஆதரிக்கிறத தவிர அதிமுகவுக்கும் வேற வழி இல்லை. அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, விஜய்க்கு அதிமுக முக்கியம், ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லுவேன், விஜய்க்கு அதிமுக எந்த அளவு முக்கியமோ அதை விட அதிகமா அதிமுகவுக்கு விஜய் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா பவர் இல்லாம அடுத்த 5 ஆண்டுகள் அந்த கட்சியை எடப்பாடியோ XYZோட வழி நடத்த முடியாது. அதிமுகவுக்கு ஒரு ஆக்சிஜன் தேவைப்படுது. அதிமுகவுக்கு ஒரு ஆக்சிஜன் பெரிய அளவில் அது ஜீவித்திருப்பதற்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பவர் இல்லாம அவன் இருந்தான்னா 2031 எலெக்ஷன்ல ஒருவேளை விஜயால தக்க வச்சுக்க முடியுது ஆட்சியன்னா இவங்க கொலாப்ஸ், ஏடிஎம்கே சர்வே பண்ண முடியாது. நீங்க சொல்ற வாய்ப்பு உண்மை, அதுதான். அந்த பக்கம் போனாங்கன்னா தாவேகா வர்சஸ் திமுகன்னு வந்துடும். அல்லது விஜய் கண்ட்ரோலுக்கு அதிமுக போச்சுன்னா பெயர் வந்து அதிமுக யார் இருந்தாலும் அவங்க கிட்ட தான் இருக்கும். தாவேகான்ற கட்சி விஜயோட கட்சி, அது அங்கே அப்படியே இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து அதிமுகக்கு catch-22 சுச்சுவேஷன், எரியிற நெருப்புலேருந்து எண்ணெய் சட்டிக்குள்ளே விழுற மாதிரி. இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய நெருக்கடி அடி யாருக்கு விழுந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிமுக விழுந்திருக்கு. திமுகவோட தப்பி பழைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தை இழந்துட்டாங்க, ஃபைன், பட் மறுபடியும் அவங்க ஜம்ப் பண்ணி வரலாம். படுதோல்வி அடையல திமுக. ஆமாம், ஆனால் இது அப்படி இல்லை. இந்த தோல்வி வந்து 2வது தொடர் தோல்வி. இந்த முறை அவர் எப்படி எடப்பாடியால் கட்சியை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரியல. 46 எம்எல்ஏவை நீ பவர் இல்லாமல் கையில் வைக்கணும். கீழே கட்சிக்காரன், தோத்த கட்சிக்காரன்லாம் இன்னைக்கு ஒன்று சேருவான். காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் போவாங்க. விஜய்க்கு அதிமுக எந்த அளவுக்கு தேவையோ அதை விட அதிகமாக விஜய் ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்கிறது. அது நிகழாமல் போனால் ஆட்சி கவிழ்ந்து விடும், எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் அதனுடைய பாதிப்பு தாவேகா திமுக கிடையாது, அதிமுக தான். பெரிய கட்சிகள் எதுவுமே 25 கீழே போல. சிறிய கட்சிகள் எல்லாமே ஒரு தொகுதியாச்சும் ஜெயிச்சுட்டாங்க. எல்லாருமே ஒரு சேஃப் ஜோன்ல ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கிற மாதிரி ஒரு தேர்தலாக அந்த தேர்தல் மாறி போயிருக்கு. ஆமாம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது சொன்ன மாதிரி 25 கீழே போகல, பட் டிஎம்கேஸ் 24% தான் வாங்கியிருக்காங்க. எனவே 24 அவங்களோட ஒரிஜினல் நம்பர், அது அப்படியே நிற்குது. அது வந்து இது ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷனுங்க. நீங்கள் இதில் இவ்வளோ தூரம் வந்த பிறகு அவர் ஆள விடலைன்னா விளைவுகள், அரசு கவிழ்மையானால் ஆட்சி கவிழ்றதுன்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. அரசையே ஃபார்ம் பண்ணாமல், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாமல் எப்படி கவிழ்றதுன்றத பேச்சுக்கு வரும். தென் நீங்கள் எலெக்ஷன் தான் ஒரே வழி. எலெக்ஷன் தவிர வேறு ஆப்ஷன். ஏடிஎம்கே தாவேகாவை ஆதரிக்கலைன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இருக்காது. எலெக்ஷன்ஸ் தான் ஒரே ஆப்ஷன். கர்நாடகாவில் நடந்தது போன்றோ, டெல்லியில் நடந்தது போதோ ஃப்ளோ டெஸ்ட்டில் வந்து முழுமையாக விஜய்க்கு வந்து பெரிய நெருக்கடியை சந்திக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. காங்கிரஸ் இப்போ வந்து என்னென்னா, இது வந்து நித்யகண்டம் பூர்ணாயிஸ். ஒருவேளை சிபிஎம் சிபிஐ விசிக்கு ஆதரவு கொடுத்தாலும் 6, காங்கிரஸ் 5, 11, இவங்களுக்கு 107 + 11 118 கரெக்டாக இருக்குது. 118 இருந்தால் போதும். எதிர்த்து ஓட்டு போடாமல் ஏடிஎம்கே வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. மாற டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த பக்கம் 1-2 ஓட்டு போனாலும் கவுந்துரும், கவர்மெண்ட் கவுந்துரும். அந்த அளவில் தான் வந்துட்டு அந்த அளவில் தான் அவங்களும் வந்து நிற்கிறாங்க. ஒரு பெரிய அளவு வந்து இளைஞர் பட்டாளத்தோட விஜய் வந்து இன்னைக்கு உள்ளே போகிறாரு. இது வரைக்கும் இல்லாத தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு பெரிய அளவில் வந்துட்டு 35 வயசுக்கு உட்பட்டவர்களே வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து எம்எல்ஏக்களாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். எங்கே பார்த்தாலும் வெற்றி விஜய்க்கு. பெரிய அளவில் மார்ஜின்ஸுங்க. நீங்கள் சொல்வது போல் தமிழ்நாட்டில் முதல் தேர்தலில் 233 தொகுதியில் அவங்க டெபாசிட் வாங்கி ஒரு கட்சி அதிகமான ஓட் பேங்க் வந்துட்டு சேமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அது பெரிய சாதனைங்க. ஒரு புரட்சியே நடந்திருக்கு உங்களுக்கு. ஒரு தொகுதியில் 20 கோடி செலவு பண்ண ஒரு திமுக வேட்பாளரை ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை தலித் பெண்மணி, அவர்கள் நிறைமாத கர்ப்பிணி, அவள் ஏழ்மை தலைவிரித்து ஆடுதுன்றது அவருடைய உருவத்தை பார்த்தாலே தெரியுது. அந்த பெண்மணி தோற்கடித்திருக்கிறார். இன்னொரு ஆட்டோ டிரைவர் அன்னாடங்காட்சி அவர் அன்னைக்கு வேலை செஞ்சாதான் அவருக்கு சாப்பாடு அப்படிங்கிற நிலைமையில அந்த ஒரு மனிதர் 20-30 கோடி செலவு பண்ண திமுக வேட்பாளரை சர்வசாதாரணமாக தோற்கடிச்சிருக்கார். இதெல்லாம் எதை உணர்த்துது? அதிமுகலையும் ஒரு ஜாம்பவான் நிற்கிறாரு. ஆமாம், அவரும் காலி. இதில் திமுக மட்டும் இல்லைங்க, அதிமுகவும் நிறைய தொகுதிகளில் வந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் வந்து 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும்லாம் கொடுத்துருக்காங்க. மத்திய தமிழகத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜனநாயகத்தை உச்சபட்ச கேலி கூத்தாக்கியவர்கள் இந்த 2 பேரும், திமுகவும் அதிமுகவும். நான் வெறும் திமுக மட்டும் சொல்கிறதா திமுக நண்பர்கள் நினைக்க வேணாம். திமுக அதிமுக 2 பேருமே இந்த தேர்தலில் வந்து பணத்தை வந்து வெள்ளமாக ஓட விட்டுருக்காங்க. அதுக்கு விழுந்த அடி தான் இது. ஒரு தொகுதியில் 25-30 கோடி செலவு பண்ண வேட்பாளரை தூக்கி அடிச்சுட்டு ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரை, ஒரு சாதாரண தலித் ஏழை பெண்மணியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்களை புரிஞ்சுக்கோங்க. காசு கொடுக்குறதால நீ விலைக்கு வாங்கிட முடியாது. சில இடத்துல நீ காசு கொடுத்து ஜெயிக்கலாம், எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலானோ அல்லது எல்லாரையும் நீ காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலான்னு நினைச்சின்னா அது நடக்காது என்பதற்கான சம்மட்டி அடியான பதிலை தான் இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள்.
10,000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்து தோக்குறான். 10,000 ரூபாய் கொடுத்து தோக்குறாங்க. 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க இன்னொரு கட்சி, அங்கேயும் தோக்குறாங்க. அல்லது ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ உள்ளே போய் என்ன கிழிக்க போகிறேன் நான் கேட்குறேன். அவ்வளோ செலவழிச்சும் 700 ஓட்டு 800 ஓட்டுலாம் முக்கியமான அமைச்சர்களே ஜெயிச்சிருக்கான். கொங்கு மண்டலத்தில் அதிமுக டோட்டலாக இதாகுது, அங்கே தாவேக்காவும் டிஎம்கேவும் என்ட்ராகிறாங்க. இந்த தேர்தலோட மிக முக்கியமான செய்தி என்ன வேணும், அது அதிமுகவோட வீழ்ச்சியை தான் நம்ம பார்க்கணும். இது திமுகவுக்கு பெரிய அடின்றது வந்து இமீடியட்டாக பார்க்க வேண்டியது. அவங்க அதிகாரத்தை இழந்திருக்காங்க, பட் அவங்களுக்கு அந்த ரெசிலியன்ஸ் இருக்குது. அவங்க தோல்விகளே வளர்ந்த ஒரு இயக்கம். அவருடைய வாழ்க்கை பூரா பார்த்தீங்கன்னா 76-7 ஆண்டுகளில் அவர்கள் வந்து 3/2 பங்கு அதிகாரம் இல்லாமல் தான் இருந்திருக்கிறார்கள். 1/3 பங்கு தான் அவர்கள் அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். அதனால் தோல்விகளை தாங்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ வந்து டிஎம்கே கிட்ட இருக்குது. அவங்க மீண்டு வருவார்கள், மறுபடியும் ஆட்சியை கூட பிடிப்பாங்க, நான் மறுக்கல. ஏடிஎம்கேக்கு விழுந்த அடின்றது நான் மறுபடியும் சொல்கிறேன், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய சுழற்சி முறையில் சைக்கிளிக்கல் வாங்க ஆங்கிலத்தில், அப்படி வந்த தோல்வி அல்ல. தட்ஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் இன் ஏடிஎம்கே. அதிமுகவோட மீட்சி, அதாவது வந்து ரீசரக்ஷன் வாங்க புத்துயிர்ப்பு, அது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப கடினம்னு தோணுது. இது வந்து நெகட்டிவாக பேசுகிறத அதிமுக நண்பர்கள் நினைக்க வேணாம். சீரியஸ்லி ராங் வித் தட் பார்ட்டி. அவங்க இந்த முறை 66 130 இருந்தது, 66 ஆகி 66 46 ஆகுது. சாமிங் லீடர்ஸ் இல்லை. சசிகலா ஒரு 10-12 தொகுதியில் உடைச்சிருக்காங்க. அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிருக்குது. எடப்பாடியால் வந்து எல்லோருக்குமான தலைவராக உருவெடுக்க முடியல. ஸோ அதிமுகவோட தோல்வி என்பது இந்த தேர்தலோட மிக முக்கியமான மெசேஜ். திமுக தோத்தது கூட கிடையாது, அதிமுகவுடைய படுதோல்வி. அதிமுகவுக்கு வந்து ஒரு எதிர்காலம் இருக்கிறதா என்ற பெரிய கேள்வி வந்து இன்றைக்கு எழும்பி நிற்கிறது. நான் மொத்தமாக ரூல் அவுட் பண்ணலை, பட் அவங்க அடுத்த 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா இப்போ இருக்கிறதும் மொத்தமாக போயிடும்னு எனக்கு தோணுது. ஓபிஎஸ் ஜெயிச்சாச்சு, எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. சசிகலாவும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு 4-5 தொகுதிகளை. பிஜேபி ஒரு சீட்டில் போய் நிற்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் காணாமல் சைவரில் போய் நின்றுச்சு. இதுதான் இந்த தேர்தலோட ஒரு நல்ல விஷயம். 4-1 ஆனது. பிஜேபிக்கு ஒரு சீட் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த நல்ல தீர்ப்பு. அதை நாம் வரவேற்க வேணும். யாரா ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, மதவாத கட்சிகளுக்கு தமிழ் மண்ணில், அதுவும் பெங்காலில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்டத்தை அட்டுழியத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு இடம் இல்லை. பிஜேபியோட போகாமல் இருந்திருந்தால் கூட ஏடிஎம்கே கூட சீட்டு ஜெயிச்சிருக்கும். பிஜேபியோட போனதால தான் இந்த படுதோல்வி அவங்களுக்கு. அது இந்த தோல்வியோட நல்ல அம்சங்களில் ஒன்று, 4 சீட்டு இந்த பிஜேபி ஒரு சீட்டு வாங்கினது. நாம் தமிழர் 4% வரைக்கும் தான் குறைஞ்சிருக்காங்க. 2 வருத்தப்பட வேண்டிய விஷயம். சீமான் அவர்கள் மீண்டும் தோற்று இருக்கிறார். 8% ஓட்டு 4% ஆயிருக்கு. 50% அவரோட ஓட்டு வெளியில் போயிடுச்சு. சீமான் அவர்கள் இனியாவது யதார்த்த அரசியலை, வாக்கு வங்கி அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் திரும்ப திரும்ப தோற்பார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தலைவர்கள் எல்லாரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்கன்ற வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படை விழுமியத்தை புரிந்து கொள்ளாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னு பிடிவாதமாக அவர் இருக்கிறார். இது ஐ திங்க் அவங்களுக்கு வந்து 6வது தோல்வி என்று நினைக்கிறேன். 14, 19, 24 3 லோக்சபா டி, 16, 21, 26 6வது தேர்தல் தோற்கிறார். 3 பார்லிமெண்ட், 3 அசம்பிளி. இப்பயாவது திரும்ப நண்பர் சீமான் விழித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கட்சி அவர் கையை விட்டு போகும். இறுதியான ஒரு கேள்வி சார். ஆளுநர் வந்து அழைப்பு வந்துட்டு விடுக்கிறாரு விஜய் அவர்களுக்கு. அடுத்த கட்டமான நகர்வுகள் நடந்துட்டு இருக்குது. பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிறப்ப நெருக்கடிகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா விஜய் அவர்களுக்கு? நிறைய இருக்குது சார். அதுதான் நான் இப்போ சொன்னேன் சார் உங்களுக்கு. சார் நான் அதை தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் சுருக்கமாக இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இது பல பேட்டிகளில் சொன்னது தான், நான் மறுபடியும் நம்முடைய நேயர்களுக்காக நான் சொல்லிடுறேன். இப்போ ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் வந்து அவருக்கு அழைப்பு விடுப்பார். அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கொள்வார். அவருடன் சேர்ந்து சில அமைச்சர்கள் பொறுப்பேற்கலாம், அல்லது அவர் மட்டும் கூட முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்டு நான் மெஜாரிட்டி நிரூபித்த பிறகு அமைச்சரை விரிவாக்கம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லலாம். ஸோ அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தற்காலிக சபாநாயகரை ஆளுநர் நியமிப்பார். அதுக்கு ஒரு பதவியேற்பு விழா நடக்கும். அது முடிஞ்ச பிறகு தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இது 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப்பு, சபாநாயகர் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் ஆளும் கட்சியான தாவேக்கா ஒரு வேட்பாளரை நிறுத்தும். ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ சேர்ந்து பேசிக்கிட்டு ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க அப்படின்னா, சபாநாயகர் தேர்தலையே அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஸ்பீக்கர் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் ஒருவேளை தாவேக்கா வேட்பாளர் ஜெயிச்சிட்டாருன்னா கவர்மெண்ட் சேஃப். ஒருவேளை தாவேக்கா வேட்பாளர் சபாநாயகர் தேர்தலில் தோத்துட்டாரு, திமுக அதிமுக சேர்ந்து நினைச்ச வேட்பாளர் ஜெயிச்சிட்டாருன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ். ஜெயிச்சிட்டாங்க தாவேக்கா வேட்பாளர்னா அடுத்த நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானத்தில் அவர் ஜெயிச்சிட்டாரு, விஜய்க்கு நம்பிக்கை இது இருக்குது, 118 இருக்குதுன்னா அடுத்த 6 மாதத்துக்கு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. ஸோ 6 months கவர்மெண்ட் சேஃப். ஆனால்
இந்த காங்கிரஸ் 2 இடதுசாரி விசிகாவை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுன்றது விஜய்க்கு வந்து மிக 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 பெரிய சவால். ஏன்னா இவங்க நாளும் பொழுதும் இம்சை கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப அதிகமாக தத்துவம் சித்தாந்தம்லாம் பேசுவாங்க. ஸ்டாலின் கிட்ட பம்முனவங்க விஜய் கிட்ட வந்து ரொம்ப ஆடுவாங்க. ஸ்டாலின் வந்து ஆளுநர் மாளிகைக்கு கவர்னர் பிரச்சனை பண்ணுறாரு, குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கு தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோன்னு இந்த கூட்டணி கட்சிகள் நிலை வித்வான்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினும் மந்திரி துரைமுருகன் இப்போ இவர் மாசு சேகர் பாபுலாம் உட்காந்து அங்கே டீ சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தனி நீதி, தனி ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு. இப்போ என்ன நடக்கும், இவங்க இந்த பேர் இந்த சொற்ப எண்ணிக்கையில் ஊசலாட்டத்தில் இருக்கும்போது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதெல்லாம் எங்கேயோ எவனோ பிஜேபி மந்திரி, பிஜேபியில் வந்து மோட்டார் மவுத்து நிறைய பேர் இருக்கான் அவங்களுக்கு வாயில் வந்தெல்லாம் பேசுறதுக்கு. எங்கேயோ எவனோ ஒரு மந்திரி பேசியிருப்பான் இஸ்லாமியர்களை இந்தியாவை விட்டு துரத்த வேண்டும்னு. அடுத்த நாள் இவங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மோடிக்கு எதிராக தீர்மானம் போட நடம் பிடிப்பாங்க. கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா தான். இது நடக்கும். நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கேயாவது ஒரு மந்திரி என்ன சொல்லுவான், சிஏஏல வந்து நாங்கள் முஸ்லீம் எல்லாம் இந்தியா விட்டு துரத்தி விட்டுருவோம். இல்லை முஸ்லீம்களுக்கெல்லாம் வாக்குரிமையை பறிப்போம், அவங்க இந்தியாவில் இருக்கலாம், ஆனால் அவங்க வாக்குரிமை முஸ்லீம் வாக்குரிமையை நாங்கள் பறிப்போம்னு எவனாவது ஒரு மந்திரி எங்கேயாவது மத்திய மந்திரி கவுஹாட்டியில் பேசுவான் அஸ்ஸாமில். இவங்க என்ன பண்ணுவாங்க, சிறப்பு கூட்டத்தை கூட்டு, அசம்பிளி கூட்டத்தை கூட்டி மோடிக்கு எதிராக தீர்மானம் போடுவாங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பை காங்கிரஸ் விசிகா இடதுசாரிகள், இதில் காங்கிரஸ் கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கும், விசிகாவும் 2 இடதுசாரிகளும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பை, பிஜேபி எதிர்ப்பை அப்படியே விஜயோட கட்சி தாவேகா, தமிழ்நாடு அரசு, நல்லா கவனிங்க, தமிழ்நாடு அரசு அப்படியே எதிரொலிக்க வேண்டும் என்று இவர்கள் வற்புறுத்துவார்கள். இது நாளும் பொழுதும் விஜய்க்கு இம்சை. கவர்மெண்ட் வந்து கவுரும் அல்லது கவுரத்தை நோக்கி நகரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு இன்ஸ்டபிலிட்டி தங்கிடும். மரியாதை நிமித்தமாவோட கை கொடுக்க முடியாது. மரியாதை நிமித்தமாவோட கை கொடுக்க கொடுக்க முடியாது, அந்த லெவலுக்கு போயிடும். அப்போ வேற வழியே இல்லை. இந்த அசம்பிளியில் இந்த நம்பர்ஸில் எந்த கட்சியாவது ஆட்சி அமைக்க முடியும்னா அது தாவேகா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். திமுகவோ அண்ணா திமுகவோ ஆட்சி அமைக்க முடியாது. நம்பர்ஸ் கிடையாது அவங்களுக்கு. 59லேருந்து நீ 118க்கு வாய்ப்பு கிடையாது, 46லேருந்து 118க்கு வாய்ப்பு கிடையாது, 108லேருந்து 118க்கு வாய்ப்பு, 107லேருந்து 118க்கு. அதனால இந்த அசம்பிளி ஃப்ரேம் ஒர்க்குள்ளே யாருக்காவது வாய்ப்பு இருக்குன்னா அது ஒன்லி தாவேகா. அவங்களால ஆள முடியலன்னா கவுருதுன்னா எலெக்ஷன் தான் ஒரே வழி. நிச்சயமா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பதில் தந்தமைக்கு நன்றி.